காமலாகி அம்மையாருக்கு வைவசியப்பட்டதில்லை சீரம் சிறப்பு வரலாற்று புரிந்து வருகிறேன். என்னுடைய பேரோ எவன் என்று சொன்னார். ஈரேழு நாங்களும் அகலம் விதலம் சுதலம் பராமரம் சத்தியலோகம் பரலோகம் புனலோகம் பூலோகம் என்று சொல்லக்கூடிய ஈரேழு 14 லோகங்களும் யமன் என்று சொன்னால் அப்படி இருக்கும்போது முன்பொரு நேரத்தில் மும்மூர்த்திகள் இந்த பூலோகத்திலே இறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்க வேண்டும். அதற்காக என்னை அழைத்து எனக்கு ஒரு சிம்மாசனத்தை அமைத்தார்கள். சிம்மாசனம் அமைத்து இந்த பூலோகத்திலே யாரால் என்ன பாவ புண்ணியம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அவர்கள் ஆட்காரங்களை உயிரை பிடிக்க வேண்டும் என்ன அமர்த்தினார்கள். எனக்கு ஒரு சிம்மாசனத்தை அமைத்து எனது முடியை சொல்லக்கூடிய ஒற்ற முடியிலே பர்வதமலை கட்டி என் சிறத்திலே தொங்க விட்டார்கள். என் சிம்மாசனத்துக்கு அக்னியாறு ஓடிக்கொண்டிருக்குது. என்ன சொன்னால் சொந்த பந்தம் பந்த பாக்கத்திற்கு அனுமதிய கூடாது. கூடாதுகளை குற்றமான குழந்தை சொந்த பந்தம் யாராக இருந்தால் அது மாறி ஊர்வனை பலப்பனை 550 ஜீவன்களுக்கு ஆயுஷ்காலம் முடிந்து விட்டால் உயிரை பிடிக்க வேண்டும். யாரும் குறை இருந்தாலும் உனக்கு என்ன வேணும் தெரியுமா? அந்த பர்வத மலை உன் சிறை கட்டி தந்து விடப்பட்டிருக்கிறது. அது பாவம் செய்யும் போது கடவுள் இருந்து தவறும் பொழுது அந்த வந்த முடியாதப்பட்டது அறுத்து பர்வதமலையை அக்னியாத்திலே மாண்டு மடியபடி மும்மூர்த்திகள் கொடுத்த சாபம். அப்படி இருக்கும்போது அன்று முதல் இன்று வரை கடமை தவறாது இந்த பூலோகத்திலே யாரால் ஆயுட்காலம் முடிந்து விட்டதோ கடமை தவறாமல் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்னுடைய மூஞ்சியம் என்னுடைய தோற்றமாகப்பட்டது எருமை கடா வாக்கம். எனக்கு மும்மூரியில் கொடுத்த வாக்கனம் எருமை கடா. அதற்காக இந்த பூலோகத்தில் யார் உயிர் கொடுத்து விட்டாலும் அவளை பிடிப்பதற்கு எருமை கடா வாகனத்தில் சென்று என் பாசகனை பிடிக்க வேண்டும். இந்த பாசகனை தானமாக கொடுத்தார்கள். அப்படி ஈக்கத்தான சூழ்நிலை உதவியா இருக்கும் என்று 2 பிதி தேவதைகளை கொடுத்தார்கள். அப்படி இருக்க எனக்கு உதவியாக கரிகண்டேன் சொல்லக்கூடியவன் எரிகண்டேன் சொல்லி 2 தூதுவர்கள் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த முடிந்து விட்டது. எனக்கு கீழே கணக்கு பார்க்கும் சித்ராபுத்திரி அழுத்து இந்த கடமையும் அடே
அந்த நடனமாடும் நேரத்திலே ஒரு செப்பு தகடாக இருந்தது. அந்த செப்பு தகடை எடுத்து அதுக்கு சித்திரம் அடித்தார். சித்திரம் அடித்து அதற்கு உயிர் கொடுத்து எனக்கு சித்ராவத்தன் என்ற பெயர் சுற்றி அன்று முதல் இன்று வரை 4 மணி நல்ல சீரும் சிறப்போடு வருவேன். இருந்தாலும் என்னுடைய ஐயனை காண வேண்டும். ஐயனே நலமாக இருக்கிறாயா? நலமாக இருக்கிறாயா? நலமோடு இருக்கின்றேன். வளமோடு இருக்கின்றேன். வணக்கம் 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 வாழ்க பல்லாண்டி. அப்படி இருந்த போதிலும் மும்மூர்த்திகள் என்று கொடுத்தது நமக்கு என்ன வரம்? பணி. அந்த பணியை யாதொரு குறையும் இல்லாமல் சீரம் சிறப்புடன் நிறைவேற்ற வேண்டும். குறையிலிருந்து தவறினால் இந்த வைவஸ்ரா பட்டணம் என்று சொல்லக்கூடிய இந்த யமலோகத்திற்கு யார் உயிர் வர வேண்டும், யார் ஆயுட்காலம் முடிந்து விட்டது என்று இன்றே நீங்கள் பார்த்து சொல்ல வேண்டும் என்பதை அப்படியே சொல்கிறேன். குடிகார காந்திமன் என்று ஒருவன் இருக்கின்றான். அவன் தினந்தோறும் குடிப்பது, பெண்டாட்டி பிள்ளைகளை அடிப்பது, கண்ட பெண்களை கற்பது தொழிலாக இருக்கின்றான். அவன் அழில் இங்கு வர வேண்டும். குடிகார காந்திமன் ஆணவம் பிடித்தவன், பெற்றெடுத்த அன்னைக்கு உடம்பளிக்காதவன், 4 பேர் போகும் அடியிலே கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு மாற்றான் மனைவிகளை வாழ்க்கை கெடுத்தவன். இந்த நாட்டிலே இளைஞர்கள் முதிர்கள் செல்லக்கூடிய பூலகத்திலே அவர்களுக்கு போதை என்ன வசை கொடுத்து அவர் ஆயுஷ்காலை முடித்துக் கொண்டிருக்கிற துரோகி. குடிகார இங்கிலீஷ்ல பேசுறோம் பாத்தியா? ஐடிஐ படிச்சுக்குது. ஐடிஐ படிச்சு போட்டு யாரா குடிக்கிறது கேக்குறியா? நான் பண்றது என் வேலை இது. இதுதான் மூலகமா? மும்மூர்த்தி தேவர்களும் கொடுத்த பணியை சிறப்பாக செய்வதற்காக குடிகார காண்டமன் நாம் வந்திருப்பதும் அவன் சரக்கிலேயே முடிவு கொண்டு நாம் யார் என்று தெரியவில்லை, தன் உருவம் கண்ணுக்கு தெரியவில்லை. ஒன்று தெரியுமா சித்தாவுக்கா? இந்த ஊராட்சியில் யார் ஆயுட்காலம் முடிந்துவிட்டதோ அந்த ஆயுட்காலம் முடிந்து விட்டவருக்கு யம தர்மம் கண்ணுக்கு தெரியுமா? மற்றவருக்கு எவருக்குமே தெரியவே தெரியாது. அப்படி இருக்குமாதி ஆணவம் பிடித்தவன் நடித்துக் கொண்டிருக்கான். ஆமா நான் தான் ஆணவம் பிடித்தவன். இந்த பூலகத்திலே
பாத்ரூம் திறந்து விடு. சித்ராவுக்கா பாட்டில் என்று உரைக்கிறேன், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. பாட்டில் என்றால் ஓலை வசி. உண்மைதான் ஐயனே. உலக வாசிகள் அர்த்தமதி ஆணவம் என்கிட்டயே வந்து பாட்டில் திறக்க சொல்றான். உனக்கு தலைக்கேறி விட்டது. விடக்கூடாது. விடவே விடாதுங்க. ஆணவம் முடித்தவனே 10 மாதம் கருவிழா பெற்ற தந்தைக்கு உணவளிக்காத துரோகி கட்டை மனுக்கு துரோகம் செய்து விட்டார். பழந்து ஒரு இளைஞருக்கு போதை கொடுத்து வாக்கு ஒரு நிமிஷம் இவ்வளவு பேசியா நீ யாருன்னு சொல்ல? என்னுடைய உருவமாகப்பட்டது எருமைக்கடா உருவம், என்னுடைய வாகனமாகப்பட்டது எருமைக்கடா. யார் தெரியுமா? உன் உயிரை பிடிக்க வந்த யம தர்ம ராஜா. யம தர்ம ராஜா கிருஷ்ணா அதை கடைசியா யம தர்மன் சித்ராவுக்கா உரைக்கிறேன், அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயனே, அவன் சொல்வதெல்லாம் அதான் வார்த்தை. அவனை விடவே கூடாது. அமாவாசை கடைசியா சொல்றேன், கூப்பிட்ட குரலுக்கு குரல் கொடுக்க வேண்டும். மூலத்தில் இனி வேலையே இல்ல. நீ வசிப்பது எங்க தெரியுமா? வயசுனா பட்டணம் என்று சொல்லக்கூடிய அப்ப எனக்கு இங்க வேலை இல்லப்பா, வேலை கிடையாது. இந்த மூலத்துல ஊர்வன பரப்பன என்று சொல்லக்கூடிய பாம்பு பள்ளி கூழான் என்று சொல்லக்கூடிய ஓர் அறிவுபடுத்தது, ஈர் அறிவுபடுத்தது, 5 அறிவுபடுத்தது, 6 அறிவுபடுத்தது. அந்த ஜீவராசிகள் மூலத்தில் வாழ்ந்த காலம் போக்கு அவர்கள் ஆயுட்காலம் வந்து விட்டால் ஒரே ஒரு நொடி, ஒரு நிமிடம், ஒரு நாளில் கூட மூலத்தில் இருக்கவே கூடாது. அவர்கள் உயிர் எவ்வளவு வர வேண்டும். சரி புத்தி கொண்டா என்ன சொன்னால் தலைக்கு மேல ஏறிவிட்டது ஆணவம். இவனை சும்மாவே விடக்கூடாது. கோபம் பிறந்து விட்டது. உடனே பாட்சிக்கிற பாட்டி உன் உயிரை இப்பதான் பிடிக்கிறான். உண்மைதாங்க. குடிபாதியை தாறுமாக பேசிக்கொண்டே இருக்கின்றான். கடமையிலிருந்து தவறவே கூடாது. அவன் உயிரை பிடித்து விட்டோம். ஐயனே, அடுத்தபடியாக அது மட்டுமில்லை பற்றி சொல்லக்கூடிய இந்த பூலோகத்தில் யார் உயிர் வர வேண்டும்? ஐயனே, டாம் டாம் தலைக்கு தலைக்கு குலுக்கி இதுவரை 1991 குடும்பத்தை கெடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரே ஒரு குடும்பத்தை கெடுத்து விட்டால் 2000 குடும்பங்கள் ஆகிவிட்டது. அவளை விடவே கூடாது. இப்போதே அவளுக்கு உயிர் இங்கு வர வேண்டும். தலைக்கு குலுக்கி துரோகி தாசி குடும்பத்தில் பிறந்தவர்கள் வேசி ஒரு விடுத்த காட்சி தான் என்பார்கள். வடக்க மறுத்து விட்டுக்கிறார் வாபா என்றவர்கள். அப்படி மாட்டேன் அவர்கள் காலம் முடிந்து விட்டது. உடனே புறப்பட்டவா போடா
பெண்ணாக பிறந்து அணிதினமும் 999 கிராக்கிகளை பார்த்து விட்டோம். இன்னும் ஒரே ஒரு கிராக்கி தான் மிச்சம் இருக்கு. அந்த ஒரு கிராக்கி நம்ம பார்க்காம விடவே கூடாது. ஏதோ ஒரு கிராக்கி அவர்களை எதிர்க்க வாக்கியம் இது இருக்கிறவங்க டாம் டாம் தலைக்கு குலுக்கி தலைக்கு குலுக்கி ஆடவர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காசு பணத்தை காட்டி உண்டால் கவர்ச்சியால் காட்டி ஆண்கள் குலத்தையே அழித்துக் கொண்டிருக்க துரோகி. ஏய் தஞ்சாவூர் டாம் டாம் தலைக்கு குலுக்கி யார் தெரியுமா? தேவலாவத்தில் வந்திருக்கும் யம தர்ம ராஜா. நீங்கள் ஆயுள்காலம் முடிந்துவிட்டு என் ஆசையில் உங்கள் இருவர் உயிரை பிடிக்க வந்திருக்கிறார். யம தர்ம ராஜா. உங்க பேரு யம தர்ம. சூத்து வேலை பேசுகிற வார்த்தை ஒன்றுமே புரியவில்லை. அவர் என்ன சொன்னார்கள், என்ன உரைத்தார்கள்? உங்களை காண வேண்டும் என்று துணிக்கிறார்கள். என்னை காண வேண்டும் என்று? ஆமாம். உலகத்திலே யாருக்காக ஆயுட்காலம் முடிந்து விட்டாலும் பிடிப்பது தன்னுடைய கடமை. அப்படி ஆத்மதி நலம் தானே. ஒரு கிராக்கியை பார்த்தோம்னா எங்கேயோ போயிடலாம். கிராக்கி என்றால் என்ன? கிராக்கி என்றால் தெரியவில்லையா? புரியவில்லையே. கிராக்கி என்றால் ஒன்றும் புரியவில்லை. தேவலாக வாசி நம் தேவ குலத்தை சார்ந்தவர்கள் அந்த மும்மூர்த்திகள் கொடுத்த வரத்தினால் இங்கே வந்திருக்கிறோம். உலகவாசிகள் பேசும் மொழி வாசி ஒன்றுமே புரியவில்லை. அப்படி இருக்கும்போது கிராக்கி என்றால் என்ன? கிராக்கி என்றால் இன்னும் புரியவில்லையா உங்களுக்கு? இதுவரை 99 ஆடவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். 999 ஆடவர் வாழ்க்கையை அழித்திருக்கிறார்கள். அழிக்க வேண்டும் என்று
இருக்கிறார்கள். அப்படியா? விடவே கூடாது. இந்த பாரு என்ன பாட்டு பாரு உண்மையாக இருக்க வேண்டும் பூலோகத்திலே. ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்த்து கொடுக்கும் பூலோகத்திலே. கணவனுக்கு மாற்றால் கடவுள் வாழ்க்கை கெடுத்தவர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கணவனை கட்டி தழுவி அதே கரங்களினால் மாற்றா தோட்டத்து கணவனை கட்டி கரங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஏழைகிற அக்கிரில கொப்பரில போட்டு இந்த மூலாந்திர வாசி கண்டுபிடிக்கலாமா? அவர்கள் ஆடிய ஆட்டத்தினால் ஆடின பாட்டால் மறைத்து விட்டேன் நான். சித்ராத்தா, உனக்கு என்ன தெரியுமா? கடவுளில் இருந்து எவ தர்மனும் சாபம்
எண்ணெய் கொப்பரை போட்டு உங்களை அப்படி ஐயனே அவர்கள் பாடிய பாடல் தேவலோகவாசி தேவர்களுக்கு இப்படி சூழ்நிலை சாதாரண பூலோகவாசிகள் ஆடவர்கள் என்ன செய்வார்கள் இப்படி செக்ஸியா அண்ணா எவன் நட வலையில போக மாட்டான். ஐயனே நானும் நினைத்து கூட பார்க்கவில்லை. உங்களுக்கே சற்று நேரம் அந்த பெண்ணின் மீது மோதம் ஏற்பட்டது என் கண்ணால் ஏன் நியமித்து விட்டார்கள். கையில இருந்து பாசகர் தானா கீழே விழுந்து விட்டது. அப்படி இருக்க மாட்டே 1000 கொடுமைகள் அடைந்தாலும் யம தர்மன் கடமையிலிருந்து மீறவே இல்லை, தவறவில்லை. அவர்கள் உயிரை பிடித்து விட்டேன். அடுத்தபடியாக இந்த வைவஸ்வரா பட்டம் என்று சொல்லக்கூடிய யமலோகத்திற்கு யார் உயிர் வர வேண்டும்? நல்ல தெளிவாக சொல்லுங்கள். ஐயனே பாவம் செய்தவர் அத்தனையும் பரவாயில்ல, இப்ப புண்ணியம் செய்தவரை சொல்ல கேளுங்க. அவர் பேர் என்ன? கணேசன். ஐயனே இதே உழக்கோல்பட்டு இந்த கிராமத்திலே மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இதே கிராமத்தில் வாழ்ந்து பல கோயில்கள் கட்டி அன்னதானம் போட்டு கோயில் குழுக்கள் வெற்றி படிக்கும் செல்வங்களுக்கு படிப்புல உதவி செய்து பெரியார் அண்ட் மற்றும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பேர் என்ன? கணேசன். கணேசன் அவர்கள் நல்லதே செய்தார் புண்ணியமா. இருந்தாலும் கூட தேவர்கள் என்று சொல்லிதான் தெரியுமா? மும்மூர்த்திகள் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அவன் ஆயுள்காலம் எடுத்து விட்டால் மூலத்தில் ஒரு நொடி இருக்கக்கூடாது. பாவம் செய்தவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அவர்களை நரகத்தில் அடைக்க வேண்டும். புண்ணியம் செய்த கணேசனை அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? பூப்பல்லாக்கிலே அமர வைத்து சொர்க்கத்திலே அடைத்து அவரை வன தேவதைகளை விட்டு பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று நான் இப்போதை கட்டளையிடுகிறேன். கூட அடுத்தபடி யார் வர வேண்டும்? ஐயனே அடுத்தபடியாக சிவமணி மதிவதனாபுரி நாட்டை மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் ஒரே மகன் ஒப்பந்த மகன் சிவமணி. இன்ற வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை காலை 8:30 மணிக்குள் அவன் இங்கு வர வேண்டும். அப்படியா? ஆமாங்க. ஆமா, அந்த சிவமணி சிவபக்தனா அறிவந்தன் தெரிய வேண்டுமே. அப்படியா? ஆமா, தெரிய வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியா? சிவபக்தனா அறிவந்தன் தெரிந்து புரிந்து அறிந்து கொண்டால் என்ன தெரியுமா? முன்பொரு நேரத்திலே மார்கென்ற என்பவன் விடுக்க சென்றேன். நாட்களாக சிவனிடத்திலே கண்டு மழையிலும் பணியிலும் தவிர்த்து கொண்டிருந்தார்கள். சிவன் நேரடியாக வந்து உங்களுக்கு என்ன வரும் என்று கேட்டார். ஐயனே கோயில் குளம் வெட்டிருக்கிறோம், தானா தர்மம் செய்திருக்கிறோம். அப்படி இருந்த போது திருமணம் முடிந்து 10 ஆண்டுகள் பிறந்தும் குழந்தை பாக்கியமே இல்லை என்று குறிப்பிட்டார்கள். அது குழந்தை பாக்கியம் வேண்டும் கேட்ட போது எப்படிப்பட்ட குழந்தை வேண்டும்? 16 வயது குழந்தை வேண்டுமா அல்லது 100 வயது குழந்தை வேண்டுமா கேட்டார்கள். ஐயா 100 வயது குழந்தை எப்படி இருப்பார் கேட்டார்கள். 100 வயது குழந்தையாகப்பட்டவன் பிறந்து 100 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அநியாயம் அக்கொருவு செய்வான், கோயில்களை இடிப்பான், அனைத்து தாய்மார்கள் அக்கா தம்பிகளை பார்க்க மாட்டான், கற்பழிக்க தவறாக நினைப்பான், போகும் வழியிலே குடித்துவிட்டு சத்தர தொந்தரவு செய்வான். அந்த மகன் கேட்டார்கள். ஐயா அது இருக்கட்டும், 16 வயது மகன் எப்படி இருப்பான்னு கேட்டார்கள். அவனும் படிப்பான், பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பான்,
கோயில் போல வெட்டுவான், அன்னதானம் இடுவான், நல்லவனுடைய பெயர் படுப்பான், தெய்வ பக்தி, சிறியவர் பெரியவர் தாய்மார்களை மதிப்புடன் சொன்னார்கள். அவங்க என்ன கொடுத்தார்? 100 வயது குழந்தை அகமாக முடித்தவர்கள் தேவையில்லை, 16 வயது குழந்தையே பொறுமைந்தார்கள். கொடுத்தான், 16 வயது குழந்தை அழகாக சிவன் பக்தா உருவெடுத்து விட்டான். அந்த கொடுத்த நேரத்தில் குழந்தை மறந்து விட்டது. 16 சிவபக்தனாகி விட்டான். அவன் ஆய்கால் முடித்து விட்டது. எனக்கு வந்தது ஓலை. பாசகரை எடுத்துக்கொண்டு ஓடினேன். எங்க போனேன்? திருக்கடையூர் சென்றேன். திருக்கடையூரிலே பெரிய சிவலிங்கம் இருக்கிறது. சதா காலமும் மார்கழி சிவலிங்கத்தை கட்டி சொல்லி கொண்டு ஹரே நம சிவாயா அரகர சிவனே கோபம் மறந்து விட்டது. கோயிலுக்குள்ள செல்ல அனுமதி இல்லை. அப்படி இருந்த போது உடனே கோபம் மறந்து விட்டது. பாச கையில அவன் உயிரை பிடிக்க வேண்டுமென்றாக என் பலத்தால் பாச கயிறை வீசினேன். மார்கழி சிவலிங்கம் சேர்த்து சுத்தி கொண்டது. சிவலிங்கம் சாய்ந்து விட்டது. சிவபெருமா உருவெடுத்து விட்டார். வானத்திற்கு பூமி கிழிந்து விட்டு அடே யமதர்மா, பூலோகத்துல யார் ஆயுட்காலம் முடிகிறது அவர் உயிரை பிடிக்க முடியாமல் எனக்கு பாசக்கரை கோபம் விழுந்து விட்டது. மாயக்கலையில் விழுந்து விட்டேன். பூமாதேவி கத்துகிறாள், கத்துகிறாள். எதற்காக? பூமி வாரம் தாங்க முடியவில்லை. யமதர்மன் சாய்ந்து விட்டான். பூலோகத்தில் இருக்கும் உயிர்களை பிடிக்க ஆளு இல்லையே. கேட்டபோது அவன் தவறு செய்து விட்டான் என்று, தவறு செய்தவனை மன்னிக்க வேண்டும், யமதர்மனை எழுப்பிவிடு என்று சொன்னார்கள். உடனே என்னை எழுப்பிவிட்ட பிறகு ஐயா என்னை மன்னித்து விட ஐயா என்று நான் மன்னிப்பு கேட்ட பிறகு இந்த பூலோகத்தில் உயிர்களை பிடித்து விட்டேன். அப்படி அவன் அதிபத்தினால் சிவபக்தனை தெரிந்து அறிந்து பிடிக்க வேண்டும். அதனால் புறப்படு.